நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த கால காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தையின் மன்னாவை தந்தீரையா. வார்த்தையின் மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. அழைக்கிறமே கேளகமே நன்றி ராஜா. அழைக்கிறமே கேளகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் கேட்டீரே நன்றி ராஜா. தாயை போல் கேட்டீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் வந்து இதுவரை தாங்கினீரே. சுகம் வந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று
சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. 115வது பாடலை பாடும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலைகள் நீ மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலைகள் நீ மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்க்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்க்க பலன் வேண்டுமே. உடலோடு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்கு என்று பாடல் 257வது பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுவே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசுவே கோலின குஞ்சுரலே ஏற்றலைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே தாய் பறவை தொலைத்திடும் பாசம் கண்டே தவறமாய் சிலகின் தஞ்சமானே கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரில் குடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே ஆமென் நீதிதேவன் நிலங்களில் சிறப்புரைத்தே நீதிமகன் ஆவியில் மறுவி நின்றே மேலான எருசலேமே மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையில் அங்கமானே சர்வலோக நடுவரில் அருகி வந்தே பரிதோரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே பரிவாரமாய் தூதர்கள் போல நின்றே ஆகாயம் எருசலேமே ஆகாயம் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென்
அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீராவோ கனிவோடு துடைத்திடுவார், என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அழகில்லை, அருணையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகத்துல தேவதூதர்கள் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டேயோ, மோசம் போனே வீட்ட நன்மையாளுதாலும் வருமோ, ஆத்மாண்டும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆடவா, வெறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே இந்த நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் என்ற செய்தி, இயேசு இந்த உலகத்தில் ஏழை கோலம் எடுத்து நமக்கு பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. சிறு பிள்ளைக்கு தகுந்தபடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. வாலிப படைகளுக்கு ஏற்றபடி, வாலிப வயதுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு வேண்டிய நல்ல செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னும் தாய்மார் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் என்றெல்லாம் நம்முடைய திருச்சபையிலே அவரவருக்குரிய தகுதிக்கு அடிப்படையில இந்த நல்ல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்து சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். ஒரு சரித்திரத்தை இரண்டாக பிரித்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தார் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது, வாழ்ந்தார் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது, அவர் மரித்தார் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது, உயிர் தழுந்தார் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது. இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே ஒரு மனிதர் சோகத்தோடு கூட நின்று அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கல்லறையிலே அழுது கொண்டு நின்றான். ஏனையா இப்படி அழுகிறேன் என்று சொல்லி கேட்கும்போது, நானும் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் கூட ஊழியத்துக்கு போக வேண்டியவன், போகாததுனால இன்னைக்கு எனக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை, பரலோகத்தை குறித்த ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த ஆவிக்குரிய கூட்டம் ஒருவேளை நாங்கள் அருப்புக்கோட்டை பகுதியிலே இந்த கல்யாண சுந்தரபுரம் என்ற ஊரிலே சொன்னோம்னா நாங்கள் தேடி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட அங்கே எங்களுக்கு லேட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்து போதும் தெரியுது, நான் படித்த சாருங்க இருக்கிறாங்க. 7th எனக்கு கிளாஸ் டீச்சர் இருந்தாங்க குணசிங் சார். அதுக்கப்புறம் அருமையான ஐயா எங்கள் குழுவில் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்துக்கு அவங்க வந்து தேவனுடைய வார்த்தை இவங்க முன்பதாக நாங்கள் என்ன செய்யறோம், இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை சாட்சியாக சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டு இந்த அனுமதி தந்திருக்கிறார். இந்த குழுவினுடைய அடிப்படை காரியங்கள் என்னவென்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த குழுவை ஆரம்பித்தவங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவங்க ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைத்தபடினாலே அந்த குழுவில் சனிக்கிழமை ராத்திரி முழுவதும் கூட்டம் நடக்கும். கூட்டத்துக்கு ஏராளமாக பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து சேருவாங்க.
நிறைய அற்புதங்கள் நடக்கும். பிசாசுகள் துரத்தப்படும், நிறைய வியாதியஸ்தர் சுகம் கிடைக்கும். இப்படி நிறைய காரியங்கள் அந்த காலங்களில் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. அவங்களுடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்து அன்பை ருசித்து பார்த்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. ஒரு வாய்ப்பன் ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் பிடிட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்து கேட்கும்போது கற்பனையெல்லாம் கைக்கொள்ளு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க. அவன் சிறு வயதிலிருந்தே கை கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்ற உடனே ஆண்டவர் அன்பு கூர்ந்து, இன்னும் அவங்ககிட்ட ஒரு குறை இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் இதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். அவர் சொல்லுவாங்க, நீ நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும் எனக்கு, அதை விட்டு தருத்தரக்கூடு, அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள நினைஞ்சிடலாம், பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லும்போது அவன் துக்கத்தோடு போய்விட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த ஒட்டகமான ஊசி எங்கால என்ன செஞ்சிடும், நுழைஞ்சிடும். ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பது அரிதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஐஸ்வர்யன் பாதாளத்துல கடந்து ஒரு சொட்டு தண்ணி இந்த லாசர் விரலின் நுண்ணினால தொட்டு நாம குளிர பண்றது அனுப்புங்கன்னு சொல்றான், மறுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பூமியில 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவனை அறிந்து கொள்ளல, தேவனுக்கு பயப்படல. இப்படி ஒரு இடம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நரகோடு ஒரு பயங்கரமான ஒரு வேதனையா இடம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அனுப்புங்க போய் சொல்லட்டும். அங்க சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, மோசே இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க இந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு இருக்கிறாங்க. அன்பு நகரத்துல என் கூட வேலை பார்த்த அருமையான சகோதரர் ஊழியத்துக்கு அடிக்கடி போவாங்க. அங்க ஒரு பாட்டியம்மா பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. மரித்து போன பிறகு அவங்க வணங்கிய தெய்வத்தை முறையிட்டு கேட்டிருக்கிறாங்க. நான் ஒன்றுதான் வணங்கினேன், எனக்கு அந்த நல்ல ஜோதியா ஜொலிக்கிற அந்த இடத்த எனக்கு தான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த அவங்க வணங்கின தெய்வம் சொல்லியிருக்குது, அது தவிர எனக்கு என்ன இல்லை, எனக்கு உரிமை கிடையாது. அப்போ பூமியில நீ கேட்டதெல்லாம் உனக்கு தந்தையெல்லாம், தந்தீங்க. இப்போ எனக்கு அந்த இடம் வேணுமே, சொர்க்கம் வேணுமே, பரலோகம் வேணுமே, இது யார் தருவா அப்படின்னு அந்த ஆவி சொல்லியிருக்கு. சிலுவை இருக்கு பத்தியா, இந்த சிலுவையில ஒருத்தர் உனக்காக உயிரை கொடுத்துருக்காரு. அவரை நோக்கி பார்த்தா அவர் மன்னித்து உனக்கு நினைச்சுவாரு, பரலோகம் தருவாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த உயிர் போனது சில மணி நேரம் கழிச்சு வந்துட்டு இதுக்கிடையில் இந்த காரியம் நடந்துருக்கு. நாங்கள் எங்களோட வேலை பார்த்தவங்க போய் நேரில் பேசினா பாட்டியம்மாட்ட இப்போ நீங்கள் ஆண்டுக்கவங்களை ஒப்பு கொடுத்தீங்களா? இல்லை. ஏன்னா ஒப்பு கொடுக்க அந்த ஆவி என்ன செய்யலை, விட மாட்டேங்குது. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டோன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆத்மா எங்க இருக்கும்? இன்னும் பிதாக்கள போட்டலரும் ரத்த சாட்சிகளும் திரளை கூட, ரத்த சாட்சிகளும் திரளை கூட நீ ஆங்கிருப்பாயோனே, ஆங்கிருப்பாயோனே, அங்கிருப்பாயோன் சொல்ல மனமே, நான் ஆங்கிருப்பேனே, நான் ஆங்கிருப்பேனே, நான் ஆங்கிருப்பேனே என் இயேசுவோடு. பெயர் எழுதப்பட்டவங்க சொல்லுவாங்க, நாங்க போய்வேன் ஏன்னு சொன்னா என் பெயர் அங்க ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த நாள்ல மறந்துருப்பனே, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன். இப்ப ஏசிய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரு என் வாழ்க்கையில. இதோ வாசல் படியில் கதவை தட்டுகிற வார்த்தையின் மூலமா சந்திக்கப்பட்டேன். எனக்கு தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் இதயத்துக்கு வெளியே நிற்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, உள்ள விட்டுருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. வேதத்தை கை கொண்டு அதை கேட்டு இதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்க இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவங்களும் இருக்கிறாங்க. முடிவு வித்தியாசம். இவங்க எங்க இருப்பாங்க, அவங்க அங்க இருப்பாங்க. வித்தியாசமான ஒரு காரியம் நடக்க போகுது. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து சுருக்கமாக ஆண்டு வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் உயிர்த்தெழுவுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேலே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரேவுடைய கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசனுக்கும் ஆண்டிக்கும் இருக்கிற ஒரு காரியம், ஒரு மரணம். இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல்.
இந்த உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் 2-3 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:1-2 நாம் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 119:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார்க்குத்தான் பாக்கியவான்கள். மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஒரு பக்தன் சொல்லுகிறாரு, இந்த உயிர்த்தெழுதலை தன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரின் உயிரோடு இருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன, இன்னைக்கு அநேகருக்கு அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் சொல்லும் போது அதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்ட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்தியா ஜெயித்துட்டு சொன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கும் தரமில்லை. ஆக நல்ல ஒரு பக்தன் பாடுகிறார், சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசராகுவோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்து செல்லுகிற ஆண்டவருடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, மோட்ச பிரயாணி என்ற ஒரு புஸ்தகத்தை நீங்க வாலிப நாட்கள் வாசித்திருக்கிறேன். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மோட்சத்தை குறித்த ஒரு எண்ணங்களை தூண்டுவதற்கு, அந்த நினைவுகளை நினைப்பூட்டுவதற்கு இப்படிப்பட்டதான ஒரு செய்தி தேவை. மோட்ச பிரயாணி என்ற புஸ்தகத்தை வாசிக்கும் போது அந்த மோட்ச பிரயாணி ஜான் மணி என்பவர் எழுதுனது, அந்த மோட்ச பிரயாணி மோட்சத்தை குறித்து ஆலோசனை கேட்டுக்கொண்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். எப்படி போனால் மோட்சத்துக்கு போக முடியும், இந்த வழியாகன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், நீ சிலுவை நோக்கி பார்த்தா நான் சிலுவருக்கு பார்த்தியா, அந்த சிலுவை நோக்கி பாரு, சிலுவை நோக்கி போய் பார்த்துட்டேன்னா நீ உனக்கு நெஞ்சிடலாம், அந்த பரலோகம் அதுக்கு அதை கடந்து போகும்போது பரலோகத்தை கண்டடையலாம்னு சொல்றான். இடையில ஒருத்தன் வரான், நீ எங்க போறான், நான் மோட்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். மோட்சத்துக்கு எங்கே போய் இங்கேதான் மோட்சம் இருக்கு, வழியை திருப்பி விட்டுறான். திருப்பி போறான். இவனுக்கு உலகத்தினுடைய காரியங்களை பார்த்த உடனே இது நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு, ஆனா மோட்சங்கிற ஒரு இதுக்கு நிச்சயம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி யோசித்து திரும்பமாக கடவுளை ஜெபம் பண்றான். ஆண்டவரே எந்த பாதைக்கு போகணும், சிலுவை நோக்கி போ. சிலுவை பக்கத்தில் போன உடனே அவனுடைய வாழ்க்கையில பாவம் ஒரு பெரிய சுமையா இருந்துச்சு. அந்த சுமை எங்கேயோ காணாம போயிட்டு சிலுவைக்கு பக்கத்தில் போன உடனே பாவம் உருண்டு ஓடிவிட்டது, சுமை நீங்கி விட்டது. நாங்களாம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ருசித்து பார்த்து அவருடைய ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோன்னா சிலுவைக்கு அருகாமல் சென்று எங்களுக்காக மரித்து பாடுபட்ட அந்த ஆண்டவருடைய காயங்களை பார்த்தபோது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இருதயத்தை கொடுத்தோமா, நீங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ள சிலுவையின் அன்பு ஊற்றப்படும். கண்ணீரா வரும், அழுகையா வரும். அழுது ஆண்டோட சமூகத்துல இந்த விதமான ஆசீர்வாதங்களை, பாவம் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான், உத்தமமாய் நடக்கிறவன் பாக்கியவான், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், முதலாவது உயிர்த்தெழுதல பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான். அப்ப இந்த திருச்சபையில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா? கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நமக்கு உள்ள வந்துட்டாருன்னா பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன்னு சொன்னா மருத்துவட்ட போறோம், ஐயா அந்த பொண்ணு சொல்லுவானியா நல்ல பிசுக்கி அதை என்ன செய்யணும், ஜலத்தை பிசுக்கி எடுத்தாதான் அது வலிக்க தான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அந்த ஜலத்தை பிசுக்கி எடுத்து நல்ல மருந்து போட்டோன்னா என்ன செஞ்சிடும், சுகமாயிரும். அதே போல ஆவியானவர் உள்ள வந்து இருக்கிற பாவத்தை தூக்கி வெளியே போடும்போது தான் பாவம் என்ன செய்யும். நீங்க ஒரு அருமையான ஒரு மனுஷன் இந்த தோட்டக்காட்டில் வேலை செய்யற ஒரு நாள் நிறைய கல்லுகளை எடுத்து பார்த்துக்க, அது நல்ல அழகான கல்லா இருந்தது. அந்த கல்லை எழுதிட்டான் பைக்குள்ள போட்டு நேரம் போறக்காத்துங்க வீசிக்கிட்டே வந்துருக்கிறான். வீசிக்கிட்டே வந்த உடனே ஒரு சில கல்லுகள் மட்டும் இருந்திருக்கு, வீட்டில் நைட்டு வச்சிருக்கான். அந்த வெளிச்சம் மட்டும் உடனே ஜொலிச்சிருக்கு. ஜொலிச்ச உடனே யோசிச்சிருக்கு, இது வித்தியாசமான கல்லா இருக்கு, நிறைய கல் இருந்துச்சு, எல்லாத்தையும் எரிஞ்சு விட்டன அப்படின்னு சொல்லி கல்லியாவர்கிட்ட கொண்டு கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இது எப்படி என்ன சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னோடனே நிறைய வேலை சொல்லியிருக்கிறான். சொன்னோடனே ஐயோ நான் எவ்வளவோ கல்லுகளை வீணாக்கிட்டேனே, வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சேன், இவ்வளவு கல்லுகளாம் வீணாக்கிட்டேனே, சரி கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லி பெற்றுக்கொண்டாயா. பெற்றுக்கொண்டான். இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனை காலம் போகுது. சிறு வயதுல நம்ம மறந்து கொண்டே இருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, தள்ளாத, அவர் ஒன்று அருகில் நிற்கிறாரு, மாயை விட்டு விடு, அது எல்லாம் மோசம் வைக்கிறது சொல்லி எத்தனையோ ஆலோசனைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தாலும் இந்த மனுஷனை போல நிறைய காரியங்களை தூக்கி தூர வீசி எறிஞ்சிடும், வீணாக்கி விடுகிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம். உலக சிற்றின்பங்கள், உலக களியாட்டுகள், உலக பிரகாரமான மேன்மைகள், இவைகளெல்லாம் நாடி தேடி என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு மனிதன் உலகத்தை உயர்ந்த நிலைமையில இருந்து நல்ல நிறைய இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு கடைசியில் ஒரு ஏரிக்கு வந்து சுற்றுலா போறக்கு ஒரு படகுல ஏறி போயிட்டே இருந்தார். அந்த மனுஷன் அவன் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம், தம்பி ஏன்பா இப்படி நீ நல்ல வயசாரிக்க படிச்சிருக்கலாமே, மேன்மையான உயர்வான வேலைக்கு வந்திருக்கலாமே, நீ நல்லா இருந்திருக்கலாமே, அவன் வாழ்க்கையில வீணாக்கின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அது தெரியும் இது தெரியும் நிறைய தெரியும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு புகழ்வா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. கடைசியில ஒரு சுழல் காற்றுல சிக்கினோடனே அவன் சொல்லியிருக்கிறான், ஐயா ஒரு நாள் இப்படி காற்றடிக்காது, இன்னைக்கு இந்த பயங்கரமான காற்றடிக்குது ஐயா, இந்த காற்றுல இருந்து தப்பிக்கணும், ஒருவேளை படகு மங்கிட்டுனா எனக்கு நீச்சல் தெரியும், நான் தப்பிச்சுக்கிடுவேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா, தெரியாதப்பா, எல்லாம் தெரியும் சொன்னீங்களா, நீச்சல் தெரியாம அந்த படகுல வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து தாகம் என்று மறிக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணாய் போனதுக்குன்னு சொல்றபடி வீணான வழியில போய்கொண்டிருக்கிற ஏராளமான பேரை குறித்து ஆண்டவர் மனங்கசிந்து வருத்தப்படுகிறார், சங்கடப்படுகிறார். ஒரு மனுஷர் திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில இருந்தார். இங்க இருக்கிற ஊழியக்காரன் தட்டி எழுப்பி நீ போ, அந்த மனுஷனுக்கு என்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறார். போய் திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில எந்த இடத்துல உட்காருன்னு ஆளோட ஆலோசனை கேட்டு ஆள் இல்லாத படுக்கையில் உட்காந்து அங்க ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு என்ன பத்தி சொல்லணும் அப்படி சொன்ன உடனே அவர் காத்திருக்கிறார். காத்திருந்து அவன் வந்த உடனே என்னையா ஏன் படுக்கையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்டவொடனே இயேசுன்னு நேசிக்கிறார். இவர் மாக்குன்னு அழுதுட்டார். நான் உடம்பு சரியில்லாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இவ்வளவு நாளாயிடுச்சு, சுகமே கிடைக்கல, அந்த இயேசு நேசிக்கிறான்னு நான் சாகிறதுக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், தூக்க மாத்திரம் வாங்கினேன், இதோட செத்து முடிஞ்சுன்னு நினைச்சிருக்கிறேன். அந்த ஆண்டவன் என்ன சந்திக்கிறாருன்னு சொல்லி இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தாமா, கொடுத்து அவர் நினைச்சிட்டாரு, மனம் திரும்பிட்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு. மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையில் சொல்வேன், ஆட்சி மிகும் மோட்ச நகர் மகிமையில் சொல்வேன், அந்த மங்கள சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்கள மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே, அங்கு பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோடியே. கொடாகுடி மக்கள் வெண்ணங்கி தரித்துக் கொண்டு அவர்கள் ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கேன்னு சொல்லி பாட்டு பாடுவாங்க. எனக்கு ஆண்டு நிறைய புதிய புதிய பாடல்கள் தந்திருக்கிறாங்க பார்த்துருங்க. கடைசியா ஆண்டவர் எனக்கு அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நிறைய பாடல் கிடைக்கும். அதுல ஒரு பாட்டு ஆண்டு சொல்லி தந்தாங்க, ஆண்டு சீக்கிரம் வரப்போறாங்க, வந்து
மணவாட்டியை மணவாளன் அழைத்து கொண்டு போகிறாங்க. அப்போ மணவாட்டியை கூப்பிட வரணும்னா மணவாளன் எப்படி வருவாங்க? மேலதாளத்தோட அங்கே வெடி சத்தத்தோடு வருவாங்க. ஊருக்கு வெளியே வெடி போட்டவனே இங்கே வீட்டில் சுதாரிச்சுருவாங்க. எல்லாம் ரெடி பண்ணுங்க, மணவாளன் வந்து விட்டாரு. இன்னைக்கு வெடி சத்தம் கேட்குது, உலகம் தத்தளிக்குது. பிரசவ வேதனை வரும்போது அந்த பிரசவ வேதனைக்கு பிறகு நினைச்சு ஒரு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த ஒரு சந்தோஷம். இதே போல இந்த சகல உலகத்தின் சிருஷ்டிகளும் கர்ப்ப வேதனைப்படுகிறது போல என்ன செய்யுது? ஒரு ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே, குறித்த நேரத்திலே, குறித்த வேளையிலே வந்திடுவார். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணவாட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணவாட்டியாய் மாறிடுங்கள். மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்கை செய்து அந்நியனாய் வாழ்ந்து விட்டால் உங்களை அரியன சொல்லிடுவாரே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாளிலே இப்படி நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? துரத்தி இருக்கலாம், பிசாசுகளை துரத்தி இருக்கலாம். அற்புதம் செய்தோம் அல்லவா? அற்புதம் செய்திருக்கலாம். தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. ஆத்மாக்கள் இன்னைக்கு பாருங்க, நாசரேத்து பகுதியில் உங்களை தேடி உங்களுடைய ஆத்மா நித்திய நரகத்துக்குள்ள தள்ளப்படாதபடிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நல்ல செய்தி சொல்வதற்கு அவங்க மாசந்தோறும் அங்கேருந்து கடந்து வர. நாசரேத்து எங்கே இருக்குது? அருப்புக்கோட்டை எங்கே இருக்குது? நாங்கள் அருப்புக்கோட்டைக்கு வந்த பிறகு பார்த்தா ரொம்ப தூரம் வர வேண்டியது, எங்களுக்கு வழி தெரியல. அவனுடைய சித்தனைக்கு உங்களெல்லாம் சந்தித்து இந்த உச்சித மோட்ச பட்டணத்துக்கு போவதற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்து இந்த மணவாளனுக்கு சொந்தம் ஆயிடணும். மணவாளன் எடுத்துக்கொள்ள போகும்போது ஆயத்தமாக இருக்கணும். அப்போ எண்ணெயிலேன்னு சொல்லி இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கங்கே போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரே தீர்மானம், உங்களை ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே, மனுஷகுமாருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா பயமே. இந்த திருச்சபையில் நமக்கு ஒரு தீர்மானம், அதான் நமக்கு தீர்மானம். அதனால் இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவ ஊழியரை சுகவீனப்பட்டார், வீட்டில் இருந்தார். உடன் சேர்ந்த ஊழியர் போய் பார்க்க போயிருக்கார். பார்க்க போன உடனே, சகோதரனை கேள்விப்பட்டேன், சுகவீனமாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கீங்க? எனக்கு மரணம்னு சொன்னால் பயமாக இருக்கு. மரணம்னு சொன்னால் பயமாக இருக்கு. மரணங்கிறது எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த பாவ மன்னிப்பு குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள பார்த்துருங்க. பாவம் எப்படி மன்னிக்கப்படும் சொல்லி அவர் இலவசமாக மன்னிச்சிருக்கிறார். அது குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த மனிதர் சந்திக்கும் போது மரணம்னு சொன்னால் பயமாக இருக்குன்னு சொன்னோடனே, சரி எந்த பாவையும் புறம்பே தள்ளாதான் வஜோமனும். இதற்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மூல சட்டமே ஜெபந்தான். ஜெபத்தின் மூலமாக தேவனை என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். எந்த இடத்துல நம்ம 2 பேராவது 3 பேராவது கூடுதல் அங்கே இயேசு இருக்கிறார். சரியா? எனக்கு இயேசு இருக்கிறார். இயேசு இருந்து உங்களுக்குள்ள புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை என்ன தந்திருக்கிறார். புதிய மனிதனை மாற்றியிருக்கிறார். பழைய மனிதன் ஒளிந்து போனான், புதிய மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ புதிய சாயலுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த ஜோம் பண்ணுறாங்க, 2 பேரும் ஜோம் பண்ணி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்கன்னொடனே ஜோம் பண்ணிட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் உனக்கு என்ன வெளிப்படுத்துவார். நான் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் போயிட்டார். போயிட்டு 2 நாள் கழிச்சு வரும்போது ஆண்டவர் இதாக வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தினார். என்ன செய்யுது? என்ன தெரியுது? ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது. கோழி முட்டை சுற்றி சுற்றி வருது. என்னப்போ சொல்கிறான்? கோழி முட்டைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி பக்கத்தில் அந்த தோட்டத்தில் சரியான விளைச்சல் இல்லாமல் இருந்தவொடனே பக்கத்து தோட்டக்காரன் சொன்னான், நீ காசை கொடு, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டான். காசை கொடுத்துட்டு இன்னைக்கு மரணத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு பிறகு தடையாக இருக்குப்பா. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்புன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதை உடனே முழங்கால் போட்டு பாவத்தை குறித்து மனசாவப்பட்டு அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரு. இவர் திருப்பி 2 நாள் கழிச்சு வாருன்னு சொல்லிட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு வந்தார்ல. இப்ப எப்படி பார்க்க பட்டணம் தெரியுது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோரெல்லாம் போயிருக்கும் பட்டணமது. சாவுதுக்க மேயில்லாத பட்டணமது, சாவுதுக்க மேயில்லாத பட்டணமது, நிதம் சங்கீதமூட நிலங்கும் பட்டணமது, நிதம் சங்கீதமூட நிலங்கும் பட்டணமது. பரலோகம் என்று சொல்வது சாதாரணமான இடம். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. மனவாட்டியாக நம்மை கொண்டு வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஊழியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நினைச்சாரு, கடந்து போயிட்டார். பாவம் மன்னிக்கப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். என்னைக்காவது பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரா? பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே நான் இந்த பாவத்தெல்லாம் செய்திருக்கிறேன். ஆண்டவர் வழி நடத்த ஆரம்பிப்பார். நீ போய் ஒப்புரவாகு, இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வேகத்தோட வரும்போது டிரைவர் பிரேக் அடித்தா உள்ள ஒரு சோப்பு லைட் எரியும் பார்த்தீங்களா? அதே போல் ஒரு சோப்பு லைட் எரியுற மாதிரி ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்து வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி கொடியேற்றுவார். அப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம பாவத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கிறோம். பாவங்கிறது பயங்கரமானது. பாவத்துக்குள்ளே போகும்போது அது மீண்டும் வரவே முடியாது. நிறைய வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, அதில் சிக்கிக்கிறாங்க. சிக்கிக்கிட்டு உலகத்தில் மரணத்துக்குள்ளே என்ன செஞ்சுறாங்க, போயிடுறாங்க. அதை பற்றி ஒரு பக்தன் இப்படி பாடுறாங்க. மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் பாடிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாயமாக கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. இந்த மனிதர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பாவத்தை பால் போல பருகிறாங்க. அது பாய்சன்னு தெரியாம பருகிறாங்க. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்டில் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க. டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்தாங்க. கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம் இருந்ததுனால அவங்க அநேக இடங்களுக்கு போய் பார்த்தாங்க, சுகம் கிடைக்கல. வயிற்றுல ஒரு கட்டி. வேலூருக்கு போனாங்க. அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் எடுத்துடலாம், உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் சொல்ல முடியாது, கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பெற்றோர் நினைஞ்சாங்கன்னா அவள் படுற கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியல. எத்தனையோ ஊருக்கு எத்தனையோ மருத்துவத்தை பார்த்துட்டோம், ஆப்ரேஷன் பண்ணிருங்க, அவள் படுற கஷ்டத்தை தாங்க முடியல சொல்லிட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க. உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. உங்கள் ஊர் உடம்புடின்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் உயிர் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஊருக்கு போகிற வழியில் கொஞ்சம் உயிர் இருந்தவொடனே நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தாங்க. ஊரில் உள்ளவங்க வந்து பார்த்து, தங்கச்சி கேள்விப்பட்டவங்க எப்படி இருக்கா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் என் மனசில் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு சொன்ன கால் மாட்டிலையும் தலக்கு மாட்டிலையும் தேவதூதர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பினாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? உலகத்தில் நம்ம கண்ணை மூடும்போது பரலோகத்தில் நமக்கு சேர்த்து வச்சிருந்தோம்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால்
ஆண்டு கூட்டு வரக்கு தேவதூதன் சேவான் கலர்ந்து கொல்லப்படும் போது வானம் திறக்கப்பட்டது. சிங்காசன பிதாவாய் தேவனுக்கு இயேசுவானவர் அருகில் இருக்கிறார். முதல்ல சாட்சி ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனார். இந்த உலகத்தில் அந்த பாக்கியத்தை இழந்து போனவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வருவது, ஒரு வாலிப தம்பி ஒரு அருமையான ஊழியக்கார சபையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கு. தம்பி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற முடிச்சிருந்து சொன்னவனே இவன் எழும்பி போயிட்டான் கோபத்தில். போய் இந்த ஊழியக்காரர் இந்த வழியில் தான் வருவார், அவர் ஒரு கேள்வி கேட்ட வேண்டியதான் அப்படி நின்றுருக்கான். ஊழியக்காரன் அந்த பக்கம் போனோடனே நிப்பாட்டி, எங்கள் ஊர் எங்கள் சபை, நான் பேசுவேன், அதை எல்லாருக்கும் சொல்லுவீங்களோ, அதட்டிட்டு போயிட்டான். வாழ்க்கை தடம் புரண்டுச்சு. தகப்பனோட சண்டை, தாயோட சண்டை, சண்டை எல்லா பக்கமும் சண்டை. நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஓகோன்னு இருந்தான். கடைச்சலவனுக்கு மனசில் வேதனை தாங்க முடியல. சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்த மாதிரி இவனுக்குள்ளேயும் புகுந்து தப்பான காரியத்தை சொல்லி கொடுத்து குடிக்கிறதோட அதையும் சேர்த்து குடிச்சிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டான். ராத்திரி வாந்தி. தகப்பன் தாய் பார்க்குறாங்க, என்ன ஒரு மாதிரி வாந்தி பண்ணுறான், வாடை பார்த்தா வாடை சரியில்லை, உடனே கொண்டு போங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எழுப்பி வயசானவங்க கொண்டு போயாச்சு. கொண்டு போனாச்சுன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் தொங்க போட்டுருக்கு. ஊருக்காரங்க பார்க்குறாங்க, என்ன தம்பி இப்படி செஞ்சான், எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே, கண்ணுக்கு இருள் போல தெரியுதுண்ணே, இருள் போல தெரியுது, எங்கேயோ போகிறது போல இருக்கு, நிச்சயம் இல்லை. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுனே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுனே, சொகுசுலோரை சுடுகாடு கொண்டு போகுதே, சொகுசுலோரை சுடுகாடு கொண்டு போகுதே. இதுக்கு சொகுசான வாழ்க்கை வாழ்றாங்க. லஞ்சம் வாங்கி பணத்தை சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டி கடைசியில் கண்டுபிடிச்சவர் முக்காடு போட்டுட்டு வெளியே தலை கட்ட முடியாமல் போயிறாங்க. வாழ்க்கை அவ்வளோதான். இந்த பையன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மின்னல் வேகத்தில் வண்டியில் ஹைகிரவுண்டுக்கு போகிறதுக்குள்ள மின்னல் வேகத்தில் உயிர் போயிட்டு எங்கே போயிருக்கும். பாவ மன்னிப்புங்கிறது அவ்வளவு முக்கியமானது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மனுஷர் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்படுறது சந்தோஷத்தினால அவர்கிட்ட நிறைய பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கினதுனால அவர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், என்கிட்ட கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் கடன் மன்னிக்க போகிறேன், இத்தனாம் தேதி இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு கடன் மன்னிக்கப்படும் சொல்லிட்டார். சொன்ன உடனே திரள் கூட்டமான ஆட்கள் எத்தனாம் தேதி கூட்டிட்டாங்க. எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, நம்ம கடன் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு போய் நிற்கிறாங்க. யாரும் உள்ள போல. ஊர் இடத்துல ஒரு வயதான தம்பதி வராங்க, ஐயா நிறைய கடன் வாங்கியிருக்கேன், கடன் பட்டேன், கடன் மன்னிக்கிறாங்கன்னு சொன்னா இடையே தானே. ஆமாம் மன்னிக்கிறாங்க. யாருக்காவது மன்னிக்கப்பட்டிருக்கா? யாருக்கும் மன்னிக்கப்படல. ஏன் ஐயா மன்னிக்கப்படல? ஒருத்தர் உள்ள போல. அப்படி ஐயா என்னை பிடிச்சு வச்சாலும் சரி, மன்னிச்சாலும் சரி, வச்சுக்கிட்டாலும் சரி, உள்ளே போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போனவொடனே கடன் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாங்கின கடன் பத்திரத்தை ஒரு சோப்பு மையால் போட்டு கோடு போட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியே போகிறக்கான கொஞ்சம் இருங்க, இன்னும் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம். தவணையின் நேரம், தவணையின் காலம். அப்போ மன்னிக்கப்பட்டவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க வெளியே பேசிக்கிட்டாங்க, உள்ள வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நல்லா வேலை போகல, கடனை கொடுத்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு வழின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டிலாம் நீங்கள் கடன் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு திருப்பி 2வது நோட்டீஸ், 3வது சப்திக்கு வருவாங்க. இப்படி நினச்சி வெளியே நின்றவங்க நினைச்சிட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்தாங்க பார்க்கணும். 12 மணிக்கு அங்கே வெளியே விட்டாங்க. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிக்கப்பட்டு விட்டது. இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டு சாக்காயிற்று. கொலோசையர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆயினால்தான் சிலுவை கோபுரத்து உச்சியில் இருக்கு. சிலுவை கோபுரத்து உச்சியில இருக்கிற காரணம் என்ன? அவர் வெற்றி பெற்றார், ஜெயித்து விட்டார். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் கிடமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் கோலயத்தில் தான் இழுத்து குருவாய் வந்து தவத்தை காண்டி அன்பான சித்தலை இருத்து விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லி அகத்திய முனிவர் சொல்லியிருக்க காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர் சொல்லியிருக்கார். அந்த உலகத்துல கன்னிமரியாளின் வயிற்றுல பிறந்து அவர் இரண்டு பேராக சீசர்களை எடுத்து அனுப்பி பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு ராஜ்யம் வருது, அந்த ராஜ்யத்துக்கு நீங்க சொந்தக்காரராக நீங்க மனம் திரும்பினா போதும், வேற எதுவுமே செய்யும். மனம் திரும்பி ஒரு ஏற்றுக்கொண்டா போதும், ரட்சிக்கப்படுறது அதுதான் இருக்கு, இந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டா போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரா அனுப்பினாரு. பார்த்தீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து அண்டுவாயே கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை என்னான்னு பார்த்துக்கொண்டு இயேசுவானது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே மீண்டும் வருவார். கொடகடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுதே, பூகோளம் நடுங்கிடுதே, வானலோகம் கழித்திடுதே. ஆண்டவர் வரும்போது கொடாங்குடி தூதலோடு வருவார். அவருக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இயேசுவுக்கு எல்லா பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்கு எல்லா பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். ஆண்டவருடைய ராஜ்யத்துல அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு தான் இயேசு சிலுவையில பாடுபட்டார். அவரை ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொண்டாச்சுன்னா உங்களுக்கு பெரிய மன்னிப்பு, பெரிய சந்தோஷம், உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தான் இப்படி ஒரு இடம் தாங்க, கொஞ்ச நேரம் தாங்க இலவசமாக பெற்றுக்கொண்டு ரட்சிப்பு பற்றி சொல்லிட்டு போயிடும். ஒரு எங்கள் குழுவில் ஒரு அருமையான மனுஷன் இருந்தாங்க. அவங்க வாலிப நாட்கெலாம் தொட்டு எப்படி தொட்டாருன்னா, அவங்க ராத்திரி எழுந்திரிச்சாங்கன்னா உடல் பக்கத்தில் தென்னை மரத்தில் ஏறி கொலையை அப்படியே கீழே விழாமல் கொண்டு அதை விட்டு திருச்செந்தூரில் சினிமா பார்த்துட்டு இருந்தாங்க. சந்திச்சார் ஆண்டவர். ஒப்பு கொடுக்குறியான்னு சொல்லி ஒரு காய்ச்சல், அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமானவனை உதறிட்டு உடம்பு ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு எங்க இருப்பான்? சந்திச்ச உடனே அவர் ஆடி போயிட்டார், ஒப்பு கொடுத்தார், மனம் திரும்பி இந்த சுவிசேஷ குழுவில் இயேசுக்காக வாழ்ந்தார். கடைசியில் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்க, ஒரு தொடர்வோட்டமாக இந்த ஊழியத்தை செய்யுங்க செய்ய சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய அனுமதி ஆண்டவர் கொடுக்கப்படலாம். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கி இடமில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள இடம் கொடுத்திருப்போம்னு சொன்னா இந்த ஆத்மா புதுப்பிக்கப்பட்டிருக்கும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? ஒன்றும் லாபம் இல்லை. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருப்பார். பாக்கியவான்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், பரிசுத்தவான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதுக்கு முக்கியமானது பாவம் மன்னிக்கப்படணும், உத்தம மார்க்கத்தாரா இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் வேணும். இருதயத்தில் பலவிதமான கசப்பான காரியங்களை வைத்துக்கொண்டு பாவ காரியங்களை வைத்துக்கொண்டு விசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா வீடு முழுவதும் கொடுத்து ஒரு ஆணி அடிக்க இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அந்த ஆணியில அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டத்தை கொண்டு போட்டு வீட்டில் இயேசுவான குடியிருக்க முடியும் விடாம பண்ணிடுவான். இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடுவே, நாளைக்கு நீ உயிருடனே இருப்பது நிச்சயமோ, நாட்களெல்லாமே தாமதம் செய்திடாவே. நாட்கள்லாம் போயிட்டுன்னு சொன்னா கடைசியில் மறந்துடுவாங்க ரட்சிக்கப்படுதுன்னு சொல்லும் போது நமக்கு அது புரியாத ஒரு காரியமா இருக்கும். இன்றைக்கே இப்பொழுதே அனுக்கிற காலம்,
இப்பொழுதே ரட்சணினார் இந்தவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனையால் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் சொல்லப்பட்டது. இருதயத்தை கடினப்படுத்த இருதயம் கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில் உணர்வெல்லாம் போயிடும். பரலோகராட்சியம் அங்கே ஒரு நிச்சயம் இல்லாமலே போயிடும். பாவம் பயங்கரமானது. பாவனுடைய ஆத்மாவை அழிக்கக்கூடியது. ஒரு பெரிய லதா மங்கேஷ்கர் ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தாங்க. வியாதிப்பட்ட பிறகு ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டாங்க. அவங்களுக்கு சாதாரண உணவு கொடுத்துருந்தாங்க, ஒரு ரப்பர் செருப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பதான் உணர்றாங்க, மாட மாளிகை, அந்த விலையுயர்ந்த பொருட்கள், விலையேறப்பட்ட எல்லாம் கைவிடுதே என்று சொல்லி துக்கத்தோடு இருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லி வந்தவங்க சொன்னது உண்மை. சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே மரித்தார், சிந்தனை செய்து இந்த வேளை வராயோ. சிலுவைக்கு அருகே வந்தாச்சுன்னா அந்த பாவிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே உள்ள உடைந்து, ஆண்டவன் பாவி, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக சிலுவையிலே பாடுபட்டு இருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள உடைந்த உள்ளத்தோடு இயேசுவை நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்க எனக்காக அடிக்கப்படன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டா பொறுப்படுத்திக் கொள்வார். ஏன்னு சொன்னா இந்த வசனத்தெல்லாம் கேட்டு கண்ணாடியில முகத்தை பார்த்து கடைசியில மனம் திரும்பாம போயிட்டோன்னு சொன்னா சுபாவ முகத்தை பார்த்துட்டு அப்படியே சென்று போகிற ஜென்ம மனிதனுக்கு ஒப்பாக இருக்கும் சொல்லப்படுறது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உயர்ந்த ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருதயத்துல இயேசுக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார், கைவிடவே மாட்டார். எங்களுக்காக சிலுவையிலே அடிபட்டு தகப்பனை கைகளிலே கால்களிலே ஆணிகள் கராவப்பட்டு சிறுசிலே முன்முடி சூட்டப்பட்டு தகப்பனே நாங்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்திலே பாவத்தோடு வாழக்கூடாது என்று சொல்லி தகப்பனே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தருவதற்காக ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி தகப்பனே ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் தொங்க வேண்டிய இடத்துல இசப்பா நீங்க எங்களுக்காக மறைச்சி ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை, இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவரே நீ இவ்வளவு பாடுகள் பட்டியலையா அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் தகப்பனே ஆண்டவரே இந்த கல்யாண சுந்தரபுரம் திருச்சபையிலே தகப்பனே ஆண்டவரே நாஸ்திரே திருச்சபையிலிருந்து உங்களுடைய அடியார்கள் தாசர்களை கொண்டு ஆண்டவரே இந்த திருச்சபையின் மக்களை நேசித்தது நிமித்தமாக, இந்த திருச்சபையின் மக்கள் மீது நீ வைத்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த கிராமத்தின் மீது உங்களுடைய கண் நோக்கமா இருந்த நிமித்தமாக நீ முன் குறித்தது நிமித்தமாக இந்த நாட்களிலே தகப்பனே அவர்களை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நிறுவி தகப்பனை இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீ சித்தம் கொண்டது நிமித்தமாக ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊழியத்தை நீ நிறைவேற்றுவதற்கு கிருபை கொடுத்திருக்காங்க. நன்றி தகப்பனே. அப்படிப்பட்ட நீ முன் கொடுத்த நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாட்களிலே இப்படி திருச்சபையை இணைத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. இன்னும் இணைக்கப்படாத அநேக ஜனங்கள் உண்டு ராஜா, அவர்களையும் ஆண்டவரே முன் கொடுத்திருக்க தகப்பனே. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரயோஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கின்படி தகப்பனே உங்களுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கேன் தகப்பனே. இந்த இருதயத்தை தட்டுகிற நேரத்திலே யார் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தை கதவை திறந்து கொடுக்கிறார்களோ அவரோடு கூட நீ வாசம் செய்கிற தேவன் அல்லவா. அவருடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து அவர்களுக்கு பரலோகத்தை ராஜ்யத்தின் சுதந்திரத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறபடியா நம்ம நன்றி துதிக்கிறோம் சொந்தரிக்கிறோம் ராஜா. இரவிலே அடரை தகப்பனே என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தான் சொல்லிக்கப்பா. என் வசனத்துக்கு கீழ்ப்படைந்து அதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லிக்கப்பா. அந்த நித்திய ஜீவனை தகப்பனே இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தகப்பனே இசப்பா. இந்த கிராமத்தோட ஒருவரும் எல்லாரும் பெற்றுக்கொண்டு தகப்பனே. அதற்காக ஒரு சமூகத்துல வருகிறோம் தகப்பனே. அவங்களுடைய கடின இருதயத்தை நீ உடைத்து தகப்பனே சரியான மெல்லிய இதயத்தை கொடுக்க செபிக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு தகப்பனே. அவங்களுடைய அன்பு ராஜா இந்த திருச்சபையில வந்திருக்கிற அடிமை சின்ன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறுவர் பெரியோர்களுக்காக தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக நன்றியோடு செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பனே அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைந்து இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்கு இப்படிப்பட்ட சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், பரவராஜ்யத்தை
நிச்சயம் வேண்டும் சொல்லி தகப்பனே இந்த நேரத்துல யாரையாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே தகப்பனே தாவீது ராஜாவே இஸ்ரவேல் தேவனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட போது நீ நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டீங்க. ஆண்டவரே என் கண் பார்வை திறக்கப்பட வேண்டும் சொன்னது போல அப்பா இந்த நேரத்திலே உம்மை உரத்த சத்தத்தோடு ஆண்டவரே என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் சொல்லி யாரையாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த இருதயத்தை கண்ணோக்கி பாருங்க அப்பா. நீர் அதை நின்று கவனித்து என் மகனே உனக்கு என்ன வேண்டும் மகனே திடன்கோள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லி உடைய மெய்யான வார்த்தையை நீ அனுப்பி அந்த இருதயத்தில் இருந்த கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் தேவனாய கர்த்தர் நீர் பரலோகத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான் தகப்பனே. ஒரு ஆத்மா கெட்டு போவது எனக்கு சித்தமில்லைன்னு சொல்லியிருக்க தகப்பனே. இந்த திருச்சபையில இந்த ஊழிலே தகப்பனே ஒரு ஆத்மா கெட்டு போக கூடாது ராஜா. எல்லாருடைய நித்திய பரலோகத்தை அடைய வேண்டுமே என்பது உங்களுடைய திருவுள்ள சித்தமா இருக்கிறபடியா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் மனமாச்சுங்கப்பா. கடின இதயத்தினை உடைத்து சதையான இதயத்தினை கொடுக்கும் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்க உடைய பிள்ளைகளை நினைக்கிறோம் ராஜா. என் தேவன் எனக்கு சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளையை உடைய விசுவாசத்தின்படி வந்து ஆக கடுவதுன்னு சொன்ன நாமத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமடையும் தகப்பனே, பலவீனங்கள் சுகமடையும் தகப்பனே. நல்ல பலனை கொடுங்க அப்பா. மகனே திடன்கொள், பயப்படாதே கலங்காதே, நான் உன் தேவன் சொன்ன தேவன் அப்பா. நம்முடைய வார்த்தையினாலே பிள்ளைகளை திடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க தகப்பனே, உற்சாகப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆலயம் நிரம்பி வழியும் தகப்பனே. அநேக ஆத்துமாக்கள் இந்த ஜனங்கள் இந்த ஆலயத்தை தொழுது கொண்டு கர்த்தரே தேவன் சொல்லி எளியாவில் கூப்பிட்ட போது பாகால் தேவன் பாகாலை வளங்கள் கர்த்தர் தேவன் கர்த்தரே போல கர்த்தரே தேவன் சொல்லி அறிக்கையிட வானம் பிளக்கத்தக்க சப்தம் இந்த துதி தொடி இந்த திருச்சபையிலே உண்டாக கடவுள் ஜெபிக்கிறாச்சா. நீ வல்லமை உள்ளவர், மகிமையானவரை செய்வீராக தகப்பனே. இந்த திருச்சபையை நீ முன்குறித்திருக்க தகப்பனே. நீ அப்படிப்பட்ட செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை நீ ஆனந்த கொடுங்கப்பா. போகும்போது வருவதும் காத்துக் கொள்ளுகிறாச்சா. வாலிப பருவத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கண்மணி போல காத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராக உண்மை பிடித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வழிவிலகி போகாதபடி நீ காத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுகிறாச்சா. ஒருவரும் உண்மை விட்டு விலகாதபடி மரண வரிதம் உண்மை ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. பச்சை குழந்தை அந்த குழந்தையை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து பெருக ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன வல்லமையுள்ள பரமபிதாவே. ஆமென்.